காணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கு உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுத்துவோம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் சரீர அளவோடு ஒரு முழக்கத்தை கூட்டுவான். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தான் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்று நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆமேன். ஆமேன். 32, 33 வசனங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு முறை கூட வாசிக்கலாம். ஆமேன். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 34 வரை இந்த கால வேளையில நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்தில் அடுத்த பகுதி, அல்லது நான் என்னுடைய தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட கடைசி பகுதி. கடந்த வாரம் கூட நாம ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தை குறித்து தியானித்தோம். இந்த காலவெளியில ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற, தம்முடைய பிரசங்கத்திலே சொல்லுகிற நேரடியான ஆலோசனைகள், அதை நாம் இந்த காலவெளியில தியானிக்கலாம். தியானிக்கிறதுக்கு முன்னால உங்களிடத்துல நான் ஒரு காரியத்தை கேட்க விரும்புகிறேன். எல்லாம் கவனிங்க. வீட்டில் இருக்கிறீங்க, டிவி எல்லாரும் பார்க்கறதுக்கு பொதுவா இருக்குது. ஆனா எதை தேடுறோம் நம்ம? ரிமோட்டையா, டிவியையா? போன் பத்தியா உள்ளத்துல நான் நினைக்காத ஒண்ணு வெளியே வந்துச்சு. ஓகே, டிவியையா ரிமோட்டையா? மையா, உண்மையா? நாளைக்கு அப்புறம் நான் கொஞ்ச நேரம் பேசின பிறகு மாத்தக்கூடாது. டிவியா ரிமோட்டா? சுவிட்ச் போர்டா? நான் ராஜன், எங்க ஆளை காணோம். எப்ப பாரு தலைவர், உங்க வீட்டுக்காரு எங்க எஞ்சி போயிடுறாரு. நீ பாரு, இவ்வளவு நாள் அப்படியெல்லாம் இங்க பாரு என்ன பாரு இவ்வளவு எல்லாம் அப்படியெல்லாம் சொல்றது இல்ல. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஒழுங்கா பாத்துக்கோ. இங்க பக்கத்துல அங்க கூட உட்கார வச்சுக்கோ. நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். அப்பப்ப ஆல் எஸ்கேப்.
அப்பா செல்லங்கள கொஞ்சம் அமைதியா உட்காந்தீங்க. தேங்க்யூ. குட். ரிமோட். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கான ரிமோட்டை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஆசீர்வாதத்துக்கு ஒரு இங்க இருந்துகிட்டே அங்க இருக்கிற அந்த டிவிய கண்ட்ரோல் பண்றது. எங்க இருந்துகிட்டே இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே கொஞ்சம் தூரத்துல இருக்கிற அந்த டிவிய என்ன பண்றது, கண்ட்ரோல் பண்றது. அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் கடைசி பகுதி, கிளைமேக்ஸ். இந்த முழு மலை பிரசங்கத்துக்கு கூட இதைத்தான் கடைசி பகுதின்னு கூட சொல்லலாம். இயேசுநாதர் தொடர்ந்து சில வார்த்தைகளே கூட அடுத்த அதிகாரத்துல சொல்லி இருக்கிறாரு. இதுல குறிப்பா ஒரு வசனத்தை நாம் எல்லாம் சேர்ந்து வாசித்தோம். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். எவைகளை எல்லாம் முன்னால பட்டியல் இருக்குது, அதுக்கு போறோம். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உலகத்தார் தேடுறாங்களே, அது உங்களுக்கும் வேண்டும் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு வேண்டியவைகளை நீங்க தேடாதீங்கோ. உங்களுக்கு வேண்டியவைகளை நீங்க என்ன பண்ணாதீங்க, தேடாதீங்கோ. அத நான் பாத்துக்கிறேன், அத நான் பாத்துக்கிறேன். நீங்க தேட வேண்டிய ஒன்றை, ரிமோட்டை உங்களுக்கு நான் சொல்றேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், எவைகள் எல்லாம் மேல சொன்ன எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். டிவி நம்முடைய தேவைகள். டிவி நம்முடைய தேவைகள். அந்த தேவையை பெற்றுக்கொள்ளுகிற சக்தி தான் நம்ம கையில இருக்கிற ரிமோட். டிவியை தேட வேண்டியதில்லை, ஆண்டவரை தேடனா உன் தேவை சந்திக்கப்படும். அதைத்தான் இந்த பகுதியில ஆண்டவர் உங்களுக்கு நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே முதலாவதாக நாம 19ஆம் வசனத்திற்கு போகும் பொழுது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். 5ல் ஒரு பங்கு 10ல் ஒரு பங்கு தசம்பாகம் குத்துட்டு 5ல் ஒரு பங்கு வைப்பு நிதியா வைங்கோன்னு சொன்ன அதே ஆண்டவர் தான் இங்க என்ன சொல்றாரு, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை. அப்ப இதை நம்புறதா அதை நம்புறதான்னு ஒரு கேள்வி வருது. ரெண்டுத்திலும் ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணம் எதன் மீது இருக்கிறது, நாம் எதை சார்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். உதாரணத்துக்கு நீங்க ஊருக்கு போறீங்க. ஊருக்கு போறதுக்கு முன்னால உங்களுக்கு ரொம்ப உங்க நகையெல்லாம் ஒரு மூட்டை கட்டி எங்க ஒரு இடத்துல ஒலிக்கி வச்சுட்டு போறீங்க. திரும்பி வந்ததும் ஃபர்ஸ்ட் எதை பார்க்குவீங்க சொல்லுங்க, எதை பார்க்குவீங்க? அன்னைக்கு செஞ்சு வச்சுட்டு போன சோறு அப்படியே இருக்குதா, கேட்டுருச்சா, அதை பார்க்குவீங்களா? தொடப்பம் முறம் எல்லாம் கரெக்டா இருக்குதா, கால் துடைக்கிறோமே ஃபுட் மேட்டு அது கரெக்டா இருக்குதா, அதெல்லாம் பார்ப்பீங்களா? எதை பார்ப்பீங்க சொல்லுங்க, எதை பார்ப்பீங்க? எங்க விலையேற பெற்ற ஒன்ன ஒளிச்சு வச்சு போனீங்களோ அது ஃபர்ஸ்ட் இருக்குதான்னு போய் எடுப்பீங்க இல்ல? பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். அப்படி சேர்த்து வச்சா உங்க எண்ணம் முழுக்க எது மேலேயே இருக்கும்? ஒலிக்கி வச்சுட்டு போன நகை மேலேயே இருக்கும். போன இடத்துல மனசு தங்காது, போன இடத்துல போன காரியத்துல கவனம் செலுத்த முடியாது. என்ன போல பிரசங்கியாருக்கு, ஊழியக்காரனுக்கு
கிறிஸ்துமஸ் மாசம் சொன்ன உடனே நிறைய அழைப்பு வரும், குறிப்பா பாஸ்டர்ஸுங்க மத்தியில பேசுறதுக்கு. இப்போ அங்க போறப்போ இங்க ஏதோ ரொம்ப வெளியேற பெற்றதை நான் மூட்டை கட்டி இங்க எங்க ஒலிக்க வச்சுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அங்க போயிட்டு பிரசங்கம் பண்ணினுக்கிறப்ப கூட அந்த ஞாபகமே வரும், ஜெபம் பண்ணுகிறப்ப அந்த ஞாபகம் வரும், செய்தி ஆயத்த பத்திரப்ப அந்த ஞாபகம் வரும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை என்ன பண்ணாதீங்க, பூச்சி பிடிக்கும், அது அழிந்து மரக்கட்டை போன்ற பொருட்களா இருந்தால் பூச்சி பிடிக்கும், உலோகங்களா இருந்தால் துரு பிடிக்கும், விலையேற பெற்ற பணமோ நகையோ இருந்தா திருடன் வந்து திருடிட்டு போனான். அப்ப நீங்க எதை விசேஷமாக நினைச்சீங்களோ அதை இழக்க நேரிடும். அதான் சொல்ல வர்றார். எது ரொம்ப முக்கியம் நீ நினைச்சியோ அதை இழக்க நேரிடும். மாறாக ஒரு சேஃப்டி லாக்கர் இருக்குது ஆண்டவர்கிட்ட. சேஃப்டி லாக்கர் யார்கிட்ட இருக்குது? ஆண்டவர்கிட்ட. முந்தா நேத்து ஒரு நிகழ்ச்சி மதுரையில நினைக்கிறேன், பேங்க்ல சேர்ல கேட்பாரற்று 1.5 kg கோல்டு இருக்குது, கேட்பாரற்று கிடக்கிறது. இப்போ உடனே என்னடா அங்க இருக்குதுன்னு திறந்து பார்த்தாங்க, திறந்து பார்த்தா கோல்டு இருக்குது. யாருங்க வச்சுட்டு போனாங்கன்னு விசாரணை பண்ணி பார்த்தா இதுக்கு முன்னால மேனேஜரா இருந்தவரு சேஃப்டி லாக்கர்ல எல்லாரும் வச்சு இந்த கோல்டை எத்தனை போயிட்டுக்கிறாரு. இப்ப திருப்பி வைக்க வந்தாரு, அவரால் வைக்க முடியல, மாட்டிக்கிட்டார். 600 சேஃப்டி லாக்கரை இப்போ விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஓபன் பண்ணி செக் பண்ணுகிறாங்க. 30 கோடி கோல்டுக்கு 30 kg கோல்டு காணுமா. சேஃப்டி லாக்கர் வீட்டுல வச்சா பாதுகாப்பா இல்லைன்னு பேங்க்ல போய் பூட்டி வச்சா அங்கேயும் இல்லை. ஆனா ஒரு இடம் இருக்கிறது பாதுகாப்பா. இப்ப வைக்கிற விலைக்கு நம்ம கிட்ட என்னவே இல்லை. எதிர்காலத்துல கோல்டு காட்சி பொருளாத்தான் மாறப்போகுது, நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா சேஃப்டி லாக்கர் இல்ல இந்த உலகத்துல. பாதுகாப்பா இருக்குன்னு பேங்க்ல வச்சா அங்கேயும் எடுத்துன்னு போயிடுறாங்க. ஆனா பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. ஒரு பெரிய பணக்காரு செத்துட்டாராம். சாப்பிட்டதுக்கு முன்னால் அவங்க பிள்ளைங்கிட்ட சொல்லிக்கிறார், என் பொட்டியில இந்த கையில ஒரு தங்கம் கோல்டு செங்கல், இந்த கையில ஒரு செங்கல், ரெண்டுத்தையும் வச்சு என்ன புதைக்கணும்னு நிற்கிறாரு. பிள்ளைங்களும் அப்பா பேச்சு கேட்டு 2 கையில 2 செங்கல் கோல்டை வச்சு பொச்சிட்டாங்க. தெத்துனே எங்க போனாரு? பரலோகத்துக்கு போனார். அங்க பேதுரு வாங்க பிரதர், வெரி குட், ரொம்ப சந்தோஷம் வந்துட்டுக்கிறீங்க, என்ன விஷயம்? ரைட், ஓகே, வாங்க உள்ள போங்க, இதான் உங்க ரூம். இவரு கையில 2 தங்கம். இது என்னத்துக்கு பிரதர் அப்படின்னு. இல்லையா, இதை நான் என் வாழ்நாள்ல இந்த உலகத்துல இருந்த போது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, அதை விட்டு வர மனசு இல்லை. அது அங்க பாரு மலையாட்டம் குஞ்சு கிடக்குது, இங்க அது வேஸ்ட் பொருள், இங்க அது ஒண்ணுத்துக்கும் இத போய் தூக்கின்னு வந்துக்கிறிய அப்படின்ட்டாராம். எத்தனை மூட்டைகள் தேவையில்லாம முக்கிய ஸ்தானத்துல மூலஸ்தானத்துல நம்ம வீட்டுல வேற எப்பவும் தெரியாது, கிறிஸ்துமஸ்க்கு சுண்ணாம்பு அடிக்கிறப்ப தெரியும். அப்புறப்படுத்த 3 நாளா ட்ரை பண்ணுகிறேன் போவே மாட்டேங்குது. குப்பைய பெருக்கி அங்கேயே வைக்கிறானுங்க வாசல்லையே. ஏன் தெரியல, அது என்னத்துக்கு உதவ போகுது தெரியல. தேவையில்லாத பொருட்கள் கரேஜ் நிறைய, ஸ்டோர் ரூம் நிறைய சேர்த்து வச்சுட்டு அப்புறம் சேர்த்து வச்சத எப்படி அப்புறப்படுத்துறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டுனுக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. அங்க பூச்சி பிடிக்காது, துரு பிடிக்காது, திருடர்கள் கண்ணமிட்டு. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேயே உங்க இருதயம் இருக்கிறது. 20ஆம் வசனத்துல, where there is the treasure and there lies your heart. உங்க பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கிறது.
அப்ப அதை பாதுகாப்பா ஆண்டவர்கிட்ட வச்சிருங்க, ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. இஃபட்டால் நீங்க ஏதாவது சேர்க்கணும்னு நினைச்சா தேவனுடைய ராஜ்யத்துல ஆண்டவர்கிட்ட சேர்த்து வையுங்கள். இத சொன்னவரு, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும், உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். இதை என்னத்துக்கு இங்க சொன்னாரு? ஃபைனான்ஸ் மேட்ரு பேசின வந்துட்டு திடீர்னு பயாலஜிக்கு ஆண்டவர் போயிட்டாரா? பொருளாதாரத்தை பேசின்னு வந்துட்டு திடீர்னு அவரு கண்ணுக்கு போயிட்டாரே. கண்ணானது நான் இங்க இந்த கண்ணு பத்தி இல்ல, இருதயத்தை பத்தி. இருதயம் தான் நமக்கு விளக்கு. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய கவனங்கள், நம்முடைய நோக்கங்கள், வாழ்க்கைக்கென்று சில நோக்கங்கள் இருக்கிறது. யாருக்கு தெரியும்? சாலமோன் கிராண்டி, born on Monday. அந்த பாட்டு யாருக்குன்னா தெரியுமா? தெரியுமா ரஜினா? யாருக்கும் தெரியாதா? இப்ப இந்த ஸ்கூல் பசங்க யாரும் இப்ப படிக்கிறது இல்லையா? சாலமோன் கிராண்டின்னு ஒரு தாத்தா, அவர் திங்கக்கிழமை பிறந்தாரு, ஞாயிற்றுக்கிழமை செத்துட்டாரு. திங்கக்கிழமை பிறந்தாரு, செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணாரு, புதன்கிழமை அப்படியே வரிசையா சொல்லணும் வந்து ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிச்சு கதை. லைஃப் இவ்வளவு தான். அடுத்த திங்கக்கிழமைய காண்றது இல்ல, அடுத்த திங்கக்கிழமைய பாக்குறது இல்ல. இப்ப நம்ம போறோம் இந்த உலகத்தை விட்டு, என்னென்ன எத்தனை போக முடியும்? நம்மளால என்னென்ன எத்தனை போக முடியும்? இப்ப வெளியூருக்கு பயணமா போறீங்க, என்னென்ன எத்தனை போவீங்க? சோத்து முட்டை, மாத்து துணி, வரிசையா ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த பயணத்துக்கு அது கூட எத்தனை போக முடியாது. ஒரு பாரத்தையும் எத்தனை போக முடியாது. லகுவானதாய் அந்த பயணம். நம்ம எத்தனை போக நினைச்சாலும் நம்ம கூட இருக்கிறவங்க எத்தனை போக விட மாட்டாங்க. கம்மல் எல்லாம் எண்ணெய் போட்டு லூஸா வச்சுக்கோங்க. கம்மல் எல்லாம் எண்ணெய் போட்டு அப்பப்ப திருவாணி கழட்டி போட்டு லூஸா வச்சுக்கோங்க. இல்லைன்னா காதறுத்து எடுத்துக்குவாங்க. அதுவும் இப்போ தங்க வைக்கிற விலைக்கு. எதையுமே நாம கொண்டு போக முடியாதே. அதுதானே வாழ்க்கை. எதையுமே கொண்டு போக முடியாதே. ஒரு பெரிய மூட்டையோட நம்ம போய் சேர்ற மாதிரி நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் கொஞ்சம் மாத்தலாம். 2 எஜமான்களுக்கு உங்களால ஊழியம் செய்ய முடியாது, மறுபடியும் சொல்றார். அப்படின்னா ஆண்டவருக்கும் உலக பொருட்களுக்கும் எப்ப எனக்கு ஏமாத்தணும்னு தோணும்? ஆசை பேராசையா மாறுறப்போ. ஏமாத்திட்டு சொத்தை சேர்த்துட்டா நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? அதை காப்பாத்துறது கஷ்டம். பாதுகாக்கணும். தூக்கம் போயிரும், நிம்மதி போயிரும். அளவுக்கு அதிகமா பொக்கிஷம் பணம் நம்ம கிட்ட இருக்குமானால் தூக்கமே வராது, தூக்கம் போயிரும். 25ஆம் வசனத்துல வரும் பொழுது ஆண்டவர் நேரடியா பாயிண்ட்டுக்கு வர்றார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். என்னத்தை சாப்பிடுறதுன்னு சாப்பாட்டை பத்தியும், என்னத்தை அணிஞ்சுக்கிறதுன்னு உங்க உடைய பத்தியும் கவலைப்படாதீங்க என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள். இது என்னது ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன்? இப்போ
நம்ம சாப்பிட உக்காந்தோம், டேபிள்ல கொழுமையான பதார்த்தங்கள் அடுக்கி வச்சிட்டு இருக்குது. எல்லாம் எண்ணெயில ஆயில் ஃப்ரைஸ், எல்லாம் கொழுமையான பதார்த்தங்கள், நல்ல சாப்பாடு வச்சிட்டு இருக்குது. இந்த சாப்பாடு பெருசா, நம்ம உயிர் பெருசா? குலாப் ஜாமுன் எல்லாம் சூடா வச்சுட்டுக்குது, ஆனா உனக்கு சுகர் வந்துட்டுக்குது. இப்போ சாப்பாடா ஒரு 10 குலாப் ஜாமுன் சாப்பிட்டா நைட்டுக்கு கதை முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நைட்டு முடிஞ்சிச்சு. குளிர்ல அதுவும் நாங்கெல்லாம் ராத்திரி காத்திருந்தோம். நைட்டு வந்து ரைட், எது வேணும்? எது வேணும்? சாப்பாடா ஜீவனா? சொல்லுங்க. ஜீவன் தான், ஜீவன் தான். இப்போ நம்ம பிரியாரிட்டி, நம்முடைய முன்னுரிமையை சரி பண்ணிக்கோங்க ஆண்டவர் சொல்றார். அந்த சாப்பாட்டுக்காக ஏன் கவலைப்படுற? அந்த ட்ரெஸ்ஸுக்காக ஏன் கவலைப்படுற? 10 ஷர்ட் இருக்குது, ஒரு நேரத்துல ஒண்ணு தான் போட முடியும். 9 வீட்டுல உறங்கி கொண்டிருக்கிறது. நானெல்லாம் பரவாயில்ல, 10 150 200 புடவை வச்சுருக்கிறவங்க எல்லாம் கேறீங்க, 300 500 புடவை வச்சுருக்கிறவங்க எல்லாம் கேறீங்க. எதுன்னு போட்டோம் விடாது. சோத்திரம். ஆடைக்காக, உடைக்காக கஷ்டப்படுகிறது, கவலைப்படுகிறது ஏன்? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை. அவைகளுக்கு உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறது. நோய் வந்து சாப்பிட்டு செத்துட்ட பறவைகள் உண்டு, விஷத்தை சாப்பிட்டு செத்துட்ட பறவைகள் உண்டு, பேர்டு ஃப்ளூ, பறவை காய்ச்சல் வந்து சாப்பிட்டுட்டு செத்துட்ட பறவைகள் உண்டு. சகாரா பாலைவனத்தில் கூட சாப்பாடு இல்லாம செத்து போன பறவை கிடையவே கிடையாது. ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றுக்கும் பிழை போட்டுகிறார். அடுத்து காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். வீட்டுல தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு, நம்ம ரோஸ் செடி ஒண்ணு வாங்கிட்டு வந்து அத நல்லா அந்த இடத்தெல்லாம் பண்படுத்தி தண்ணியெல்லாம் ஊத்தி எருவெல்லாம் போட்டு வளர்க்குறோம். குளிர்காலம் வந்தா பட்டு போயிட்டு. ஆனா கொஞ்சம் அந்த ரோட்ல வாக்கிங் பண்றதுக்கு போய் பாருங்களேன், மஞ்சள் கலர்ல முன்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கலர்ல தான் இந்த உண்ணி பழம் செடி விடும், ஒரே கலர். இன்னைக்கு போய் பாருங்களேன், எத்தனை வகையான கலர், அதுவும் ஃப்ரீ, வழியெல்லாம் பூத்து கிடக்கிறது. காட்டு புஷ்பங்கள், அவைகளுக்கு யாரும் அதுக்கு தண்ணி ஊத்துறது இல்ல, தானாய் வளர்கிறது. அவைகள் எவ்வளவு அழகா இருக்கிறது பாருங்க. 5 மணி பூன்னு ஒண்ணு இருக்கும், சாயந்தரம் 5 மணிக்கு மலரும். அது அங்க எங்க தாத்தா நிலத்துல பயிர் வைக்கிற போனா இந்த ஓரத்துல நிறைய அது சாயந்தரம் 5 மணிக்கு அழகா பூத்துரும். யார அதுக்கு டைம் சொல்லி குத்தம் தெரியல, சரியா 5 மணிக்கு பூக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். இன்னைக்கு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துக்கு போய் காசு கொடுத்து டோக்கன் வாங்கி உள்ள போய் என்னத்தை பார்த்துக்கிறோம்? மலர் கண்காட்சி. ஆனா ஆண்டவர் இயற்கையாகவே நமக்கு எவ்வளோ அப்படிப்பட்டவைகளை நமக்கு வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவைகளை எவ்வளோ வச்சிருக்கிறார். அவைகள் எப்படி வளர்கின்றன? யார் அவைகளை வளரச் செய்கிறது? கர்த்தர் அல்லவா? ஆகாயத்து பறவைகளுக்கு உணவு கொடுக்கிறவர், காட்டு புஷ்பங்களை பூக்கச் செய்கிறவர். இந்த காட்டு புஷ்பங்களை குறித்தும் ஆகாயத்து பறவைகளை குறித்தும் சாலமோன் ஆண்டவர் சொன்னார். கொஞ்சம் இதை மட்டும் ஒரு 2 நிமிஷம் நான் சொல்ல விரும்புகிறேன். சாலமோன் வந்து ஒரு நாளைக்கு போட்ட ட்ரெஸ்ஸ இன்னொரு நாளைக்கு போட மாட்டானா. அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாம் எங்களை மாதிரி இப்ப நாங்க போட்டுக்கிற மாதிரி பேண்ட் ஷர்ட் சூட் எல்லாம் போடல. அவங்களும் புடவையில தான், புடவை கட்டின்னு இல்ல, புடவையில தான் துணி தைச்சு போட்டிருப்பாங்க. சாலமோனுக்கு காஞ்சிபுரத்துல இருந்து பட்டு போச்சான். ஒரு பாஸ்டர் ஆராய்ச்சி கட்டுரை எழுதுகிறார் அவருடைய PhDல. ஒரு ஐயா காஞ்சிபுரத்துல இருந்து சாலமோனுக்கு பட்டு போச்சான்.
அவருக்கு ஒரு முறை போட்ட ட்ரெஸ் இன்னொரு முறை போட மாட்டார். சாலமோன் சாலமோன மாதிரி ட்ரெஸ் போட்டவன் இந்த உலகத்துல ஒருத்தனும் இல்லை. அடுத்து சாலமோன் மாதிரி சாப்பிட்டவன் இந்த உலகத்துல ஒருத்தனும் இல்லை. நல்லா கவனிங்க. சாலமோனோட அப்பா தாவீது இப்படி வடக்க நோக்கி யுத்தத்துக்கு போவான். மலை பிரதேசம், மலையில மலை தேன் கிடைக்கும். மலை தேன், மலை சாரல்ல திராட்சை தோட்டம், சிறப்பான திராட்சை ரசம் கிடைக்கும். அங்க போய் அங்க ஒரு ராஜா கிட்ட யுத்தம் செய்து அவனை ஜெயிச்சிருவான். அவன் என்ன பண்ணுவான், நான் உனக்கு கப்பம் கட்டுறேன், டாக்ஸ் கட்டுறேன், வருஷத்துக்கு 60,000 களம் தேன், 60,000 களம் திராட்சை ரசம், 60,000 களம் எண்ணெய்ன்னு அவன் ஒருத்தன் ஒத்துக்குவான். இப்ப தெற்குல போவாரு. இது பார்த்தா சமவெளி பகுதி, அங்க நல்லா கோதுமை, வார் கோதுமை விளையக்கூட பகுதி. அந்த ராஜாவை ஜெயிப்பான். அவன் என்ன பண்ணுவான், நான் உனக்கு வருஷத்துக்கு 60,000 களம் கோதுமைய கப்பம் கட்டுறேன், 60,000 களம் இது வார் கோதுமைய கொடுக்கறானோ. இவன் கிழக்கை நோக்கி யுத்தத்துக்கு போவான். அங்க போனா அருமையான மரங்கள், ஒலிவ மரம், அத்தி மரம், மாதுளம்பழம், இதெல்லாம் போக இப்படி இந்த தென்கிழக்கு பகுதியில இப்படி போனா சவுதி அரேபியா அந்த பகுதியில பார்த்தா நிறைய சென்ட் எல்லாம் கிடைக்கும். அவன் என்ன சொல்லுவான், வாசனை திரவியங்கள் எல்லாம் உனக்கு நான் அனுப்பி தருகிறேன். இவ்வளத்தையும் யார் சம்பாதிச்சது? தாவீது. இதெல்லாம் யாருக்கு வந்து சேர்ந்துச்சு? சாலமோனுக்கு வந்துச்சு. இவனை மாதிரி திரவியத்தோடு வாழ்ந்தவன் ஒருத்தனும் இல்லை. அப்படின்னா இவனை போல ரொம்ப புசித்து குடித்து ரொம்ப மகிழ்ச்சியாய் வாழ்ந்தவன் ஒருத்தனுமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த சாலமோன் கூட இந்த காட்டு புஷ்பத்தை போல உடுத்தியதில்லை, அந்த சாலமோன் கூட இந்த ஆகாயத்து பறவைய போல சாப்பிட்டதில்லை. அப்போ சாலமோனை காட்டிலும் காட்டு புஷ்பங்களையும், சாலமோனை காட்டிலும் ஆகாயத்து பறவைகளையும் மேன்மையாய் வைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் நான். இவைகளுக்கெல்லாம் பிழைப்பூட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நான். ஆகவே சாப்பாட்டை குறித்து, வஸ்திரத்தை குறித்து என்ன பண்ணாத, கவலைப்படாத. கொஞ்சம் நம்ம இப்போ வசதிகள் கூட்டிடுச்சு இல்லையா, இந்த லிஸ்ட சேர்த்துக்கலாம். லிஸ்ட் அதிகமா அப்படியே கூட்டின்னு போக போக மனசுக்கு கஷ்டம்தான். ஒரு ஃபேன் இருந்தா 100 ரூபாய் கரண்ட் பில்லு, 4 ஃபேன் இருந்தா 400. ஃபேன் ஏசியா மாறினா 2000 ரூபாய். டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் சேர்ந்துக்குன்னா, மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், வீட்டுல வசதிகள் சேர 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 செலவுகள் அதிகமாயிட்டே போகும். ஆண்டவர் உனக்கு குத்தா சந்தோஷம், வாங்கி உன் வீட்டுல வச்சுக்கோ. இன்னொருத்தர் வாங்கினாங்கன்னு பொறாமப்படாத. கடம்பட்டு டியூ கட்டி வாங்காத. டியூன்ற வார்த்தைய தயவு செஞ்சு என்ன பண்ணிடுங்க, அழிச்சிருங்க. இஎம்ஐ வாங்கவே வேணாம். அதை கட்டி தீக்கிறவர்ல நீ அதுக்கு அடிமை. அதுக்குள்ள வாங்கின பொருள என்ன ஆயிப்படும், ரிப்பேர் ஆயிடும். புரியல? ஃப்ரிட்ஜ் ஒன்னு இஎம்ஐல வாங்குறீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். 5000 கட்டிட்டு வாங்குனீங்க, மாசம் 2000 கட்டுறீங்க, 3 வருஷத்துக்கு கட்ட சொன்னா 2 வருஷத்துல அது என்ன ஆயிடும், ரிப்பேர். ஐஸ் ஜாஸ்தி கட்டிடுச்சுன்னு என்ன மாதிரி ஆளுகிட்ட குத்தீங்கன்னா நான் கத்தி போட்டு இருக்கிற கேஸ் எல்லாம் வெளியேற்றுவேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வசதிகள் உனக்கு ஆண்டவர் கொடுத்தா சந்தோஷம், அவைகளின் மீது உன்னுடைய கவனத்தை செலுத்தாதே. இதெல்லாம் உனக்கு தேவைன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். நான் இப்போ ஒரு லிஸ்ட் சொன்னேனே, வீடு நிறையா, இதெல்லாம் உனக்கு தேவை ஆண்டவர் சொல்லிட்டார். அஞ்ஞானிகளை போல அவைகளை தேடாதே, அஞ்ஞானிகளை போல அவைகளை தேடாதே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது யார தேடணுமா சொல்லுங்க, கொஞ்சம் தைரியமா சொல்லுங்க. ஆண்டவரை தேடணுமா, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ இவைகளை தேடுகிறது வேஸ்ட் ஆஃப் டைம் இல்ல? இவைகளை தேடுகிறது வேஸ்ட் ஆஃப் டைம் தானே? கொஞ்சம் யோசித்து பாருங்க.
ஆண்டவர் உன் தேவையை, ஏற்கனவே நேத்து கூட போன வாரம் கூட பார்த்தோம், உன் தேவைகளை உன் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவைகளுக்காக நீ ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்போ அவைகளை அப்ப பத்தி ஜெபமே பண்ணாதன்ட்டாரு. அதை நீ தேடி போனா இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஆண்டவரே, இன்னொரு 10 நிமிஷத்துல ஆராதனை முடிகிறது, இட்லியா தோசையா பொங்கலா உப்மாவா கஞ்சா, யோசனை என்னத்துக்கு? இப்ப நான் தான் யோசிக்கணும். இப்ப நான் யோசிக்க வேண்டியது ஆண்டவருடைய வார்த்தைய முடிச்சிட்ட பிறகு அங்க போனவொன்னு தலையெழுத்துக்கார் யாரோ ஒருத்தர் நமக்காக என்ன பண்ணி வச்சிருப்பாங்க. ஆமா, தானா வந்து சேரும். அதுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்ல, அது மேல கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் நம்மளுக்கு விரயம்? அவசியம் இல்லாத பொருளின் மீது, அவசியம் இல்லாத காரியத்தின் மீது கவனம், அதனால வரையும். அவசியமானதை விட்டுட்டோம். அவசியமானது என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நானு பிராக்டிக்கல் மேன். கோல்டு வின்னர் எண்ணெய் ஒரு பாக்கெட் எவ்வளோ? 160. ஓகே. சக்கரை, மைதா, ரவை, ஆட்டா, பிரியாணி அரிசி, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, யாருக்குன்னா வேலை தெரிஞ்சிச்சா? கரெக்டா? இதெல்லாத்தையும் கூட்டினா 1210 ரூபாய் வருது. எனக்கு தெரியும். என்ன பாக்குறீங்க? ஆண்டவருடைய ராஜ்யத்தை முதலா தேடினா இது நமக்கு பின்னால மூட்டை மூட்டையா வரும். ஆண்டவரே, 6 கேஜி சக்கரை கூட ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணப்பேன். அதுக்கா ஜெபம் பண்ணின்னு இருப்பேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. இது அப்படியே சொல்லல, என்ன சொல்றார் ஆண்டவர்? அஞ்ஞானிகள் இவைகளை தேடி அலைகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உனக்கு அது வேணும்னு உங்க அப்பாக்கு தெரியும். உங்க அப்பா யாரு? தயால சம்பந்தர், மோஸ்ட் ஜெனரஸ் ஃபாதர். அவர்கிட்ட கஞ்சத்தனம் கிடையாது. அவர் அளவில்லாமல் அள்ளி அள்ளி கொடுக்கிறவர். உனக்கு தேவைன்னு தெரிஞ்ச பிறகு உன்னை பசியினால வருத்துவாரா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை கானானுக்கு புறப்பட்டார்கள், வழியெல்லாம் மன்னாவினாலே போஷித்தார். போறப்ப கடைசியா மோசே கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். அதை படிக்கிறப்ப என்னோட எப்படி ஆண்டவரை புரிஞ்சுக்கிறதுனே தெரியாம போயிருச்சு. ஆண்டவர் உன்னை பசியினால வருத்தி உன்னை பட்டினி போட்டு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பாயின் என்று உனக்கு நிரூபிக்கும்படி வச்சுக்காதன்ட்டாரு. ஆண்டவரை அப்படி போர்ஸ் பண்ணாத, ஆண்டவரை அப்படி கட்டாயப்படுத்தாத. டோன்ட் புட் காட் இன் a corner. டோன்ட் கார்னர் யுவர் காட். ஆண்டவர் உன்னை பசியில வருத்தும்படி அவரை நீ கட்டாயப்படுத்திடாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலக பிரகாரமான பொருட்களை நீ தேடி போனியானா அது உனக்கு கிடைக்காது, பசி உனக்கு வரும். அதை விட்டு என்ன தேடு, நான் உனக்கு எல்லாவற்றையும் தருவேன். பேதுருக்கே சொல்லி கொடுத்தாரு இந்த பாடத்தை, யோவானுக்கு சொல்லி கொடுத்தார். 3 வருஷம் ஏசுநாதரோட இருந்தானுங்க, உயிர் தெழுந்தார், போயிட்டார். 3 நாள் 4 நாள் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துன்னு இருந்தாங்க. பேதுரு சொன்னான், நான் மீன் பிடிக்க போறேன்னு. கூட 7-8 பேர் போயிட்டாங்க. இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஆகப்படவில்லை. கடற்கரையில நெருப்பு மூட்டிட்டு இருக்குது, பிரெட் ரெடியாக்குது, மீன் பொரிச்சுங்கிறாரு.
கடற்கரையில இருந்து ஆண்டவர் பயன்படுத்துற வார்த்தை, பிள்ளைகளே. அங்க அவரு நண்பர்களே நல்லா சொல்லல, பிள்ளைகளே ஏதாகிலும் அகப்பட்டதா? ஒன்னும் கிடைக்கலப்பா. இப்ப வலது பக்கத்துல போடு. என்ன சொல்றாரு? நீ எதை தேடி கடலுக்கு போனையோ அது என்கிட்ட அல்லவா இருக்கிறது. நீ எதை தேடி இந்த உலகத்துக்கு போறியோ அது என்கிட்ட இருக்கிறது. என்ன தேடு, நீ தேடி போனதை உனக்கு கொடுப்பேன். அதத்தான் கர்த்தர் சொல்றார். இத புரிஞ்சுக்கிட்டவங்க பழைச்சங்க, இத புரிஞ்சாகாதுங்க தேடினே ஏமாற்றத்தில் இருக்கிறார். இதுதான் ரகசியம். இது நீ சரியா புரிஞ்சுக்கிட்டா, தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேட ஆரம்பிச்சா, அவருடைய நீதியை தேட ஆரம்பிச்சா, இவைகள் எல்லாம் உங்களுக்கு நாளைக்காக கவலை வேண்டாம். ஐயோ நாளைக்கு என்ன ஆகும் தெரியலையே, இன்னைக்கு பழைக்கிறியா பாரு, இன்னைக்கு தப்பிச்சுக்கிறியா பாரு, நாளைக்கு பத்தி நாளைக்கு யோசிக்கலாம். நான் சொல்ல ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். போன வாரத்துல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டா நல்லது. பக்கத்திலே கண்ணு செக் பண்ற கடை. கண்ணு நல்லா இருந்துச்சு. என்னைக்கு அவன் அந்த லென்ஸ் எல்லாம் விட்டு பார்த்தானோ அதுல இருந்து இப்ப சரியா தெரமாட்டு. ஃப்ரீ போய் பார்த்துக்கோன்னாங்க. நமக்கு என்ன இருக்கணும், நமக்கு இருக்கணும் எழுது படிக்கிறதுக்கு ஒரு கண்ணாடிக்குது, இதனுடைய பவர் என்னன்னு நம்மளுக்கு தெரியும், ரைட்டா? டெஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். சரி பிரியான்றானேன்ட்டு போய் உக்கார வச்சு அங்க கழுத்துக்கிட்ட வச்சான். கண்ணுகிட்ட ஷார்ப்பா லைட் அனுப்பிச்சு லைட் அனுப்பி கண்டுபிடிச்சுக்கலாம். அப்புறம் இங்க எத்தனை போட்டான், கண்ணுக்கு ஒரு கண்ணாடி போட்டான், இன்னொரு ஸ்லைடு போட்டான், இதுல வேற ஒண்ணு போட்டு அப்படியே ஃபுல்லா நடந்து வாண்டான். அது ஒண்ணு மங்கல் ஆயிட்டு போயிட்டு யாரோ ஒருத்தர் போற முட்டில வச்சுட்டு எல்லாம் ரைட்டு முடிஞ்சிச்சு. கடைசியில இத்த மூடிக்குன்னு இத்த பாருன்றான், இத்த மூடின்னு இது பாக்குறப்ப இது கூட இருட்டாக்குது. ஏன்னா அது டக்குன்னு நடக்கணும். அப்படியே மிச்ச கண்ணு சோத்தனாண்டவர். நம்மளுக்கு இந்த உபாதை தேவையா? என்ன இருக்குது? கண்ணாடி இருக்குது, கண்ணு நல்லா இருக்குது, இது தேவை. எல்லாம் முடிஞ்சிட்ட உடனே போன்ல அனுப்பிச்சிட்டான் 2.5 பவர் போடணும்னுட்டு ஏற்கனவே போட்டுனுக்குறோம். என் கேள்வி என்னன்னா, நான் என்னத்துக்கு போகணும்? அங்க ஃப்ரீயா கிடைக்குதுன்றதுக்காக நான் ஏன் போகணும்? கொஞ்சம் அப்படியே எல்லாரும் உங்களை நினைச்சு பாருங்க. எத்தனை பேர் தேவையில்லாததை தேடிக்கொண்டு இருக்கிறோம் பிள்ளைங்களே, தேவையில்லாததை தேடிக்கொண்டு இருக்கிறோம். அதனுடைய முடிவு துக்கம், அதனுடைய முடிவு வேதனை, அதனுடைய முடிவு ஏமாற்றம், அதனுடைய முடிவு நஷ்டம். தேவையானது ஒன்றே. இயேசுநாதர் சொன்னாரு மரியாளை பார்த்து, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அது ஒண்ணுதான் தேவை. என்னை பற்றிக்கொள், என் வார்த்தையை பற்றிக்கொள், என் வசனத்தை பற்றிக்கொள், என் நீதியை பற்றிக்கொள், நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வேன். எனக்கு இருக்கிற கவனிங்க, எனக்கு இருக்கிற கெட்ட குணங்களில் ஒன்று, என்னை சார்ந்து இருக்கிற வரையிலும், அது என் மனைவி இருக்கட்டும், என் சகோதர சகோதரிகள், என் பிள்ளைங்க யாருன்னா இருக்கட்டும், என்னை சார்ந்து இருக்கிற வரையிலும் நான் எல்லாத்தையும் செய்வேன். என்னைக்கு அவங்க தாங்களாக முடிவெடுத்து சுயநிலைக்கு போறாங்களோ, நான் ஆட்டோமேட்டிக்கா பின் வாங்கிடுவேன். நான் பின் வாங்குறது கூட அவங்களுக்கு தெரியாது. நான் பின் வாங்குறது கூட அவங்களுக்கு தெரியாது. சுயநிலை, சார்பு நிலையை விட்டுட்டு, என்னை சார்ந்து இருக்கிறதை விட்டுவிட்டு நீ சொந்தமா நினைப்பாயானால் என் உதவி உனக்கு தேவையில்லை. அதான் அர்த்தம். இப்போ சாதாரண மனுஷன் நானே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குணம் இருந்தால், ஆண்டவர் அந்த சராசரங்களை படைத்த ஆண்டவர் எப்படி, அவர் எப்படிப்பட்டவர்?
அவரை சார்ந்து கொண்டிருந்தால் எப்பவுமே உனக்கு அவர் நிழலாய் இருப்பார். அவரை சார்ந்து கொண்டிருந்தால் அவருடைய கரம் எப்பொழுதும் உன்னை ஆசீர்வதிக்கிறதாக இருக்கும். அவரை சார்ந்து கொண்டிருந்தால் எப்பொழுதும் உன்னை பாதுகாக்கிறதா இருக்கும், சுகப்படுத்துகிறதா இருக்கும், உனக்கு துணையாக எப்பொழுதும் இருக்கும். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும், அப்பொழுது ஏவைகள் எல்லாம் போடு லிஸ்ட். வரப்போகுது இன்னொரு 14 நாள்ல கிறிஸ்துமஸ். போடு லிஸ்ட். இவைகள் எல்லாம்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. இந்த கிறிஸ்துமஸுக்கு போடுங்க. இப்ப ஜெபத்துக்கு முன்னால ஒரு லிஸ்ட போடுங்க. அந்த 25ஆம் தேதி நீங்க இன்னைக்கு போடுற லிஸ்ட் கிடைக்காம போச்சுன்னா நான் ஊழியத்தை விட்டே போயிடுறேன். அதுக்காக வைர அட்டிகைன்னெல்லாம் லிஸ்ட் போடாதீங்க, என்ன அவமானப்படுத்தாதீங்க. உன் தேவைன்னு சொன்ன நான், உன்னுடைய தேவை, உன் தேவை என்ன போடு லிஸ்ட், பட்டியல். அதை சந்திக்க உன் தகப்பன், உன் ஆண்டவர், உன் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி, அப்பா என் தேவைகளை சார்ந்து அல்ல, உம்மை சார்ந்து வாழ விரும்புகிறேன்.